Hi, hello and welcome. This is A. Charulita from Chengalpet, St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 அக்கௌண்டன்சில யூனிட் 6 ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் த பார்ட்னர்ல எக்ஸைஸ் சம் நம்பர் 6 பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்க சம். Chandru, Vishal and Ramanan are partners in the firm, sharing profits and losses in the ratio of the profit and losses equally. So their balance sheet as on 31st March 2018 இங்க என்ன இருக்கு கொடுத்திருக்காங்க. So இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கவுண்ட், பில்ஸ் பேயபிள், இந்த சைடுல ஃபர்னிச்சர், மிஷினரி, சன்ட்ரி டெட்டாஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. So இதுல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த 5th சம் வரைக்கும் நம்ம ரீவால்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்திருக்கோம். இதுவும் அந்த ரீவால்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தான். ஸோ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகும்போது என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லாசஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்கறது தான் ரீவால்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதுல இந்த 6th சம் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அட்மிஷன் அப்பவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பார்ட்னர் உள்ள வராருன்ற போது அவர் வரத்துக்கு முன்னாடி ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோல அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் எல்லாம், ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் பிரிச்சு அவங்க போட்டுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா அவர் எந்த நாள் வரைக்கும் அந்த பிசினஸ்ல வேலை செய்யறாரோ அது வரைக்கும் அவருக்கான ப்ராஃபிட்ஸ், ரிசர்வ்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவரு அந்த டேட் வரைக்கும் அவருக்கு என்ன அமௌண்ட் வரணுமோ அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி ரீவேல்யூ பண்ண நெசசிட்டி இருக்கு நமக்கு, அசெட்ஸையும் லைபிலிட்டிஸும். ஸோ இது ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோட பொசிஷன் இதுதான் இருக்கு. ஸோ யார் ரிட்டையர் ஆகிறா அப்படின்னா ரமணன் ரிட்டையர் ஆகிறாரு. என்னைக்கு? 31st March 2019. ஓகே, இந்த சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். அவர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு டேட்ல இதுதான் அந்த கண்டிஷன். ஓகேவா? 3 பார்ட்னர், சந்திரன், விஷால் அண்ட் ரமணன். அப்போ இதுல ரமணன்ங்கிறவர் ரிட்டையர் ஆகிறாரு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மிஷினரி இஸ் வேல்யூட் அட் 1,50,000. இங்க பாத்தீங்கன்னா மிஷினரி ஆல்ரெடி இருக்கிறது 1,20,000. ஸோ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட். ஏற்கனவே உங்களுக்கு ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட் உங்களுக்கு தெரியும், அது எப்படி போடணும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நமக்கு ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மெட் ஏற்கனவே நமக்கு தெரியும். டெபிட் சைட்ல எல்லா லாஸ் ஐட்டம்ஸும் வரும், கிரெடிட் சைட்ல ப்ராஃபிட் ஐட்டம்ஸ்லாம் வரும். இது நாமினல் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி தான் இது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ப்ராஃபிட் ஐட்டம்ஸ்லாம் கிரெடிட்ல வரும். எதெல்லாம் ப்ராஃபிட் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, அன்ரெக்கார்டட் அசெட். இது 3 வந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட். அதை கிரெடிட் சைட்ல காமிப்போம் ரீவால்யூஷன் அக்கௌண்ட்ல. அதே மாதிரி டெபிட் சைட்ல பாத்தீங்கன்னா லாஸ் ஐட்டம்ஸ் எதெல்லாம்னா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் அசெட், அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி. இதுதான் நமக்கு ஃபார்மேட் ஃபார் த ரீவால்யூஷன் அக்கௌண்ட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மிஷினரி இஸ் வேல்யூட் அட் 1,50,000. இங்க மிஷினரி ஏற்கனவே கொடுத்திருக்கிறது 1,20,000. இது வேல்யூட் அட் 1,50,000 அப்படிங்கிறது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 1,50,000ல 1,20,000 மைனஸ் பண்ணா மீதி வர அந்த 30,000 தான் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட். ஓகே, see here, இந்த 1,50,000 மைனஸ் 1,20,000 இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, மீதி 30,000. இதுதான் நமக்கு இன்க்ரீஸ் இன் த அசெட். மிஷினரிங்கிறது அசெட்டா, அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ அது நம்ம எந்த சைட்ல காமிப்போம்? ப்ராஃபிட் ஐட்டம் அது. ஓகேவா? இன்க்ரீஸ் இன் அசெட் அப்படின்னும் போது நம்ம ரீவால்யூவேஷனுடைய கிரெடிட் சைட்ல அதை நம்ம காமிக்கிறோம். ஓகேவா? ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல காமிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் brought டவுன் பை 10,000. பை 10,000 அப்படின்னா அவன் எவ்வளவுக்கு அது டிக்ரீஸ் ஆயிடுச்சுங்கிறத சொல்லிட்டான். சோ டைரக்டா நம்ம இந்த 10,000 நம்ம என்ன பண்ணணும், ஃபர்னிச்சர்ங்கிறது அசெட். அசெட் இப்ப என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. brought டவுன் பை 10,000 அப்படின்னா டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட். அது நமக்கு லாஸ் ஐட்டம், அதனால அதை
டெபிட் சைடு ஆஃப் த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல வெறும் இந்த 10,000 நம்ம டைரக்டா காமிச்சிடும். ஏற்கனவே இங்க இருக்கு ஃபர்னிச்சர் 60,000 இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்லிருக்கான், வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் brought down by 10,000 டைரக்டா எவ்வளவு அமௌண்ட்ன்றது கொடுத்திருக்கான். பை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை மட்டும் எழுதணும். வேல்யூட் அட் அப்படின்னு இருக்கு இல்லையா 1,50,000. ஸோ அது மாதிரி வரும்போது தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருக்க அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி மீதி அமௌண்ட்டை நம்ம ரீவேல்யூஷன்ல போடுறோம். ஓகே, ஸோ பை அப்படின்னும் போது இந்த 10,000 இது ஃபர்னிச்சர், இது அசட். அசட் வந்து டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசட் அப்படின்னா அது லாஸ் ஐட்டம். அதனால ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல காமிக்கிறோம். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு டு 5,000. இப்போ நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் சன்ட்ரி டேட்டாஸ் 33,000, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 3,000 கொடுத்திருக்கான். இது வந்து நமக்கு வந்து டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படிங்கிறது வராதது. அது வந்து ஏற்கனவே லாஸ் தான். இந்த லாஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டு இன்க்ரீஸ் டு 5,000, 3,000ல இருந்து 5,000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 5,000ல 3,000 மைனஸ் பண்ணா மீதி வர 2,000 அது நமக்கு லாஸ். அதை நம்ம டெபிட் சைட்ல காமிக்கிறோம். ஓகேவா, 5,000 மைனஸ் 3,000 2,000 அது நமக்கு லாஸ். அதனால அதை நம்ம டெபிட் சைட்ல ரீவேல்யூஷன்ல காமிக்கிறோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹30,000 நாட் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் இஸ் டு பி ரெக்கார்டட் நவ். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அசட். அது வந்து நம்ம ரெக்கார்டே பண்ணல, இப்பதான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். அப்போ அது இன்க்ரீஸ் இன் அசட். இன்க்ரீஸ் இன் அசட்னா அது நமக்கு ப்ராஃபிட். அதனால அதை நம்ம கிரெடிட் சைடு ஆஃப் த ரீவேல்யூஷன் சைட்ல காமிக்கணும். ஓகேவா, 30,000 கிரெடிட் சைட்ல போடணும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்ன அமௌண்ட் எதுல வருதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ டைரக்டா நம்ம ரீவேல்யூஷன் யூஸ்வலா நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ரீவேல்யூஷன் போடணும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் தான் போடுவேன். நீங்க ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் we can write the journal entries. ஸோ இப்போ நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். ஹவு டு டூ திஸ். இப்போ புரிஞ்சுதா? ரீவேல்யூஷனுடைய ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எதெல்லாம் சப்ராக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத காமிச்சாச்சு. ஸோ இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கான ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைட்ல பாருங்க, பை மெஷினரின்னு 30,000 போட்டிருப்பேன். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்க 1,50,000ல இருந்து பேலன்ஸ் ஷீட் இருக்க 1,20,000 மைனஸ் பண்ணா 30,000 அது ப்ராஃபிட் ஐட்டம். அதனால அது கிரெடிட் சைட்ல காமிச்சிருக்கேன். அடுத்தது பை இன்வெஸ்ட்மெண்ட் ₹30,000 அது என்னது அப்படின்னா அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட், அன்ரெக்கார்டட் அசெட். அது அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அசெட், அதை நம்ம ரெக்கார்டே பண்ணல, இப்பதான் பண்றோம். அப்போ அது இன்க்ரீஸ் இன் அசெட், அதனால அது ப்ராஃபிட் ஐட்டம். அதனால அது கிரெடிட் சைட்ல காமிச்சிருக்கோம். நவ் கமிங் டு த டெபிட் சைட். டெபிட் சைட்ல பாத்தீங்கன்னா டூ ஃபர்னிச்சர்னு எவ்வளவு கொடுத்திருக்கேன், 10,000 கொடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம கொடுத்திருக்கிறது வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் brought down by 10,000 கொடுத்திருக்காங்க. brought down by 10,000 அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற 10,000 தான் இங்க காமிச்சிருக்கேன். அது வந்து ஃபர்னிச்சருங்கிறது அசெட், அது டிக்ரீஸ் இன் வேல்யூ, அது நமக்கு லாஸ் ஐட்டம். அதனால ரீவேல்யூஷன்ல டெபிட் சைட்ல காமிச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5,000 மைனஸ் 3,000 2,000 போட்டிருக்கேன். 5,000ங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இட் ஹஸ் பீன் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் பை 5,000 கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு 3,000 கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லாஸ். ஏற்கனவே லாஸ் பேலன்ஸ் ஷீட்ல 3,000 கொடுத்திருக்கான். அது ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 5,000னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் 2,000 நமக்கு லாஸ். இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் அதாவது லாஸ் ஐட்டம், அது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம அந்த டெபிட் சைட்ல இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் 2,000 போடுறோம். ஓகேவா, இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 60,000 வருது இது வரைக்கும். அதுக்கப்புறம் இங்க டெபிட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 12,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிறது 48,000. இந்த 48,000 வந்து ப்ராஃபிட் ஆர் ரீவேல்யூஷன் அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்பர்ட் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். யார் பார்ட்னர்? சந்துருஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், விஷால்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரமணன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா they are sharing the profits and losses equally. அப்பனா 1:1:1. So இந்த 60,000ல 12,000 போச்சுன்னா மீதி 48,000
அந்த 48,000 1/3 1/3 1/3 போட்டோம்னா 16,000 வருது. For each we are getting 16,000. இத நம்ம பிரிச்சு போட்டாச்சு. இப்ப ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் ஓவர். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ். ஜர்னல் என்ட்ரிஸ் இது பேஸ் பண்ணி நம்ம போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் சைடு, அதாவது இன்க்ரீஸ் இன் அசெட், சாரி லாஸ் ஐட்டம்க்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி. ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் டெபிட், 2 ஃபர்னிச்சர் அக்கவுண்ட், 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஓகேவா? அடுத்தது ப்ராஃபிட்டுக்கான ஒரு ஜர்னல் என்ட்ரி அப்படி போடும்போது மெஷினரி அக்கவுண்ட் டெபிட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட், 2 ரீவாலுவேஷன் அக்கவுண்ட், ரெண்டாவது ஜர்னல் என்ட்ரி. தேர்ட் ஜர்னல் என்ட்ரி வந்து இந்த ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன், அதுக்கான ஜர்னல் என்ட்ரி. ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் டெபிட், 2 சந்துருஸ் கேபிட்டல், 2 விஷால்ஸ் கேபிட்டல், 2 ரமணன்ஸ் கேபிட்டல், 16,000 16,000 16,000 அத போட போறோம். ஓகேவா? அடுத்தது ஜர்னல் என்ட்ரியை பார்த்துடலாம். சோ ஜர்னல் என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஐட்டமுக்கான ஒரு ஜர்னல் என்ட்ரி. ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் டெபிட், 2 ஃபர்னிச்சர், 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், 10,000 2,000 12,000 போட்டாச்சு. அடுத்த ஜர்னல் என்ட்ரி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கான ஜர்னல் என்ட்ரி. மிஷினரி அக்கவுண்ட் டெபிட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட், 2 ரீவாலுவேஷன், 30 + 30 60,000 போட்டாச்சு. அடுத்தது ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன், அது வந்து நம்ம பார்ட்னர்ஸுக்கு ஈக்குவலா பிரிச்சு போடுறது. ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் டெபிட், 2 சந்திரஸ் கேபிட்டல், 2 விஷால்ஸ் கேபிட்டல், 2 ரமணன்ஸ் கேபிட்டல். ரீவாலுவேஷன் ஆன் ப்ராஃபிட் டிரான்ஸ்பர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், 16,000 16,000 16,000 48,000. சோ இது நம்ம வந்து ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் போட்டுட்டு நமக்கு ஜர்னல் என்ட்ரி பார்த்தா 3 என்ட்ரி. ப்ராஃபிட் ஐட்டம்க்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி, லாஸ் ஐட்டம்க்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி. அது தவிர்த்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் ரீவாலுவேஷன் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கான ஒரு ஜர்னல் என்ட்ரி. இது 3 தான் நம்ம ஜர்னல் என்ட்ரி எழுதணும். ஓகேவா? இட் இஸ் யோர் விஷ். ஃபர்ஸ்ட் நீங்க ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதிட்டு ரீவாலுவேஷன் போடலாம். பட் ரீவாலுவேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஜர்னல் என்ட்ரி எழுதுறதுக்கு. ஓகேவா? லெட்ஜர் போட்டுட்டு போட்டாலும் ஈஸியா தான் இருக்கும். Hope you are clear with this. We'll meet you in the next class.